ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு? கருப்பசாமியா ஆட்டம் ஆடி சூப்பராக இருந்தது. அதாவது பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அந்த கருப்பசாமி வேஷம் கட்டி ஆடினது, அதுக்கப்புறம் மித்ராவுக்கு நீ பாவங்கள் நிறையா செய்து கொண்டே போய் கொண்டிருக்கிறாய் மகளே, கொஞ்சம் பாவத்தை நிறுத்தி உன் வாழ்க்கையை நீயே பார் அப்படின்னு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் பாரதிக்கு உனக்காக பிறந்தவன் உனக்காகவே வருவான் அப்படின்னு சொல்லி நீ நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி விபூதி பூசி விட்டது. அப்புறம் சுதாகருக்கு இனிமேல் தப்பு செய்யாத அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருக்குது. அப்புறம் அப்புறம் ரெண்டு பேரும் அந்த சரவணனும் ஆதி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெண்டு பேர்த்துக்குமே அந்த மேக்கப், அதாவது அந்த கருப்புசாமி காஸ்டியூம் போட்டிருந்தாங்க இல்லையா, அது ரொம்பவே பொருத்தமாக இருந்துச்சுன்னே நம்ம சொல்லலாம். அப்புறம் சுதாகர் அனுப்பின ஆளுகளை துவம்சம் பண்ணிட்டாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து பட்டையை கிளப்பிட்டாங்க சண்டை. அப்புறம் இதுதான் கேஸ் பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மித்ரா அக்காவுக்கு இப்போ தான் புத்தி தெரியுது. நீ அப்போவே சொன்னேலண்ணே, இவன் எதுக்கு வந்திருக்கானே தெரியாது, நீ கொஞ்சம் சுதாரிப்பாக இரு அப்படின்னு சொன்னேலண்ணே, நான் தானே கேட்காம விட்டுட்டேன், நான் தான் ஏதோ ஒரு இதில் மறந்துட்டேன், இதை நான் ஒரு ஈஸியாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் மித்ரா, நான் தான் சொன்னேன் இல்லையா, ஆனால் நீ எதுக்கு கவலைப்படாத, அந்த சரவணனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அடியாட்களை ஏற்பாடு பண்ணி இப்போ சண்டை போட வச்சாச்சு. ஆனால் மித்ரா இனி நான் சுதாரிப்பாக இருக்கணும், இனி ஆதியை நான் யாருக்காக விட்டு கொடுக்குறதா இல்லை, சரியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல. அப்புறம் நம்ம பாரதி பொங்க வைக்கிறாங்க. பொங்கல் ரெண்டுமே நல்லா பொங்குது. அதுக்கப்புறம் நம்ம மீனாவோட அம்மா முதல்ல சீரியஸ் பாட்டியே காமிச்சாங்க, இப்போ காமெடி பீஸ் மாதிரி காமிச்சிட்டாங்க அந்த அம்மாவை. முதல்ல வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு டெரர் பீஸாக வந்துச்சு ஆட்டோவில் இறங்கி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பீஸாக ஆகிப்போச்சு மீனாவோட அம்மா. மீனாலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஹேர் ஸ்டைலில் நிறைய மாற்றிருப்பாங்களாட்டிருக்குது, ஹேர் கட்டிங்லாம். ஆளே வித்தியாசமாக இருக்காங்க, நல்லாவே இல்லை. மீனா தான் நல்லா இருந்தாங்க, இந்த மீனா நல்லாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பொங்க வச்சு முடிச்சிட்டாங்களா. அப்புறம் கருப்புசாமிக்கு எல்லாம் படையில் போட்டாங்களாமா. அப்புறம் ரெண்டு பேரும் ஆடி குறின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் லாஸ்ட் சீன் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சரவணன்கிட்ட நம்ம பாரதி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, எனக்காக நீங்கள் உதவி செய்ய போய் உங்களுக்கே உயிருக்கு ஆபத்தாயிருச்சு பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மித்ரா தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இல்லை பாரதி, உங்களை உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றணும், நீங்கள் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிங்க, முன்னாடி போயிட்டே இருங்க, பின்னாடி 10 அடி எடுத்து வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லை, அதாவது என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் உங்களோட உயிருக்கே ஆபத்து, இதுக்கெல்லாம் காரணம் மித்ரா தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கையிலேயே, மித்ரா கிட்ட நீங்கள் ஆதியை ஒப்படைச்சிடாதீங்க, எவ்வளோ ஒருத்தி ஆதியை இது பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாப்புல. என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது எனக்கு இதாக தான் இருக்குது, எனக்கு குற்ற உணர்ச்சி ஆயிரும்ல, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியும் என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கூமுட்டை ரொம்ப புலம்புது. அப்போ சரவணன் ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்காகவே ஒரு இதயம் துடிச்சிட்டே இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதயம் துடிச்சிட்டே இருக்குது, அந்த ஜீவனுக்காக தான் நான் இத்தனையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நான் அப்போவே நினச்சிட்டேன் அது வாசுவாக தான் இருக்குன்னு. ஸோ அப்போ கூட அந்த கூமுட்டைக்கு வாசுவாக தான் இருக்குன்னு தோணவே இல்லை பாருங்களேன். அது சுத்தமாக மறந்துட்டா, ஆதியோட மயக்கத்திலே இருக்கிறாங்க, சரியா, வாசுவையே மறந்துட்டா. வாசுவை லவ் பண்ணது, வாசுவோட இருந்தது, வாசுவோட கூட இருந்து தமிழ்ன்ற ஒரு குழந்தைய பெற்றெடுத்தது, எல்லாத்தையுமே அவன் மறந்துட்டான். என்னைய கேட்டால் அவன் நினைவலைகளை அழிச்சானோ இல்லையே, இவன் நினைவலைகளை சுத்தமாக அழிச்சிட்டா. வாசுவோட நினைவலைகளையே இந்த பாரதி கூமுட்டாங்கிற அழிச்சிட்டான். ஸோ அவள் சொன்ன உடனே, நீங்கள் யாரை சொல்கிறீங்க, யார் அவர், என்ன, எனக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, வாசு அப்படின்னு வாயிலேருந்து வந்தோடனே இந்த அம்மனிக்கு அப்படியே தார தாரையாக கண்ணு ஊற்றுதாம்மா.
இப்போ தான் அந்த அம்மனிக்கு வந்து வாசுவோட எண்ணமே வருது. பூமுட்டைக்கு இத்தனை நாள் வாசுவை நினச்சி கூட பார்த்ததில்ல, ஒரு தடவை கூட நினச்சி பார்த்ததில்ல, ஒரு கடுகளவு கூட அவளை நினச்சி பார்த்ததில்ல. சரியா? இதயத்தை தூக்கி மாற்றி ஆதிக்கு வச்சுட்டாங்கன்னு ஒளியை பொட்டியை தூக்கிட்டு போனாதான் ஆண்டாள் வீட்டுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஆண்டாள் வீட்லேயே குப்பையை கூட்டிக்கிட்டு அப்புறம் சாமிக்கிட்ட பூவை போட்டு கேட்டு அந்த பேப்பரை பிடிச்சி கேட்டு அந்த கேட்டு இதை கேட்டு சாமி உத்தரவாதம் கொடுத்த பிறகு தான் அந்த அம்மனி வந்து ஆதிக்கிட்டே பேச ஆரம்பிச்சிச்சு. புரியுதுங்களா? அது வரைக்கும் கடுகளவு கூட வாசுவை இப்படி பண்ணிட்டீங்களே, ஏன் புருஷனை இப்படி பண்ணிட்டீங்களே, வாசுவை இப்படி அந்த ஒரு துளி எண்ணம் கூட இவளுக்கு இல்லை. அப்போ இவன் என்ன வந்து வாசுவோட என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கா? இப்போ வந்து ஆதி வந்து உனக்கு பெருசாக போச்சு. புரியுதுங்களா? இப்போ வந்து ஆதி வந்து உனக்கு பெருசாக போச்சு. ஆனால் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க அம்மா அப்பாவோட பர்மிஷனோட உன்னை வீட்டில் சேர்த்து வச்சு ஒரு குழந்தையும் தமிழ்ன்ற ஒரு குழந்தையும் உங்க கூட பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு மீன் தொட்டி வாங்க போனவே ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டு அந்த ஆக்சிடென்ட் அப்போ அந்த இறந்தப்போ அழுத கண்ணீர் தான். அதுக்கப்புறம் அந்த அம்மனி இன்னைக்கு தான் கண்ணீர் விடுது வாசுவை நினச்சி. ஒரு இடத்துலையாவது நீ அவளை நினச்சி பார்த்துருக்காளா? ஒன்றும் கிடையாது. ஆதி வந்தோடனே ஆதி மயக்கத்திலேயே இருக்கிறாங்க மேடம். ஆதி 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 ஓ அப்படி வாய்ப்பாடாட்டம் ஆதி ஆதி என் புருஷன், ஆதியோடு சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன், ஆதி என் புருஷன், ஆதிக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. இதைத்தான் வாய் சொல்லுதே ஒரே. ஒரு நாளாவது வாசுவோ போட்டோ எடுத்து பார்த்தோம், அவனோட நினைவலைகளை கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இன்னைக்கு இன்னொருத்த வந்து சொல்கிற பிறகுதான் உன் புருஷையாகவுமே உனக்கு வருதுன்னா நீ என்ன லட்சணத்தில் இருக்கிற மிஸ்ஸஸ் பாரதி ஆதி அவர்களே? அவன் மட்டும் ஒருத்தன் இல்லைன்னு வச்சுக்குவேன், உன் டங்கு ஒரு டப்பா டான்ஸ் ஆடிடும் தெரிஞ்சுக்க. சுதாகரும் மித்ராவும் பண்ண ஆட்டத்துக்கு உன் டப்பா டான்ஸ் ஆடி எங்கேயும் நீ கலந்து ஓடி இருப்ப. சரியா? எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா பிரச்சனையிலையும் உன்னைய காப்பாற்றி கூப்பிட்டு வந்தான் பார்த்தியா? அங்கே தான் நிற்கிறான் எங்கள் வாசு. சரியா? இவனா இடையில வந்தவன் கூட உன்னைய கழட்டி விட்டுட்டு நினைவலைகளை அழைச்சிட்டு போயிட்டான். சரியா? உன்னோட நினைவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி போயிட்டான். ஆனால் என்றைக்குமே நீ நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைய நல்லா இருக்குன்னு நினச்சி ஒரு ஜீவன் வருது பார்த்தியா? அங்கே தான் நிற்கிறான் எங்கள் வாசு. தெரியுதா? கூமுட்டை, கூமுட்டைக்கு பிறந்த கூமுட்டை. ஓகே டன். எனக்கு வந்து இன்றைக்கி எபிசோடில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தேர்ட் ஹாஃபில் வந்து அந்த லாஸ்ட் சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைஸ். சரியா? சரவணன் வந்து வாசுவை எக்ஸ்பிரஷன் அந்த விதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இனிமேலாவது இந்த கூமுட்டை ஆதியை மறந்துட்டு வாசுவை நினச்சி பார்க்கணும். சரியா? வாசுவை நினச்சி பார்க்கணும். அப்படி உனக்கு முக்கியமாக எனக்கு ஒன்றே ஒன்று தான் கைஸ், இது மட்டும் உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஆதியோட சேர்றா வைக்கிறா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நீ இவ குழந்தைகளை கூட ஆதிக்கிட்ட விட்டுட்டு இவ வந்து வாசுவுக்காகவே வாழணும். புரியுதுங்களா? வாசுக்காகவே வாழணும், அந்த மரகத அம்மாவுக்காகவே வாழணும். அப்படி 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 எடுக்கணும் ஒரு முடிவுனா. ஒரு பொம்பளைனா அப்படி இப்படி இருக்கணும். புருஷனையே நினைக்கிற வேலையே இல்லை. நம்மளை ஒருத்தன் கல்யாணம் பண்ணால் ஆக்சிடெண்ட்டில் செத்து போனானே, அவன் இதயத்தை தூக்கி தானே இவனுக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணமே இல்லை இவளுக்கு. இன்னைக்கு உட்காந்து கூறுன்னு அழுகிறான். ஒருத்தன் வந்து வாசு பேரை சொன்ன உடனே வாசு 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 அப்படின்னு அழுகிறான். நீ வாசு வாசுன்னு அழுதோடனே அவன் துள்ளி குதிச்சு ஓடி வர போகிறானே. ஒரு தடவை கூட அவன் ஃபோட்டோவை பார்த்து கூட வாசு அப்படின்னு சொல்லி அழுதது கூட கிடையாது. கர்மண்டா சாமி. அதான் ஆதி மயக்கத்தில் இருக்கிறாங்க மேடம். சரியா? அதனால் வாசுவோட நினப்பே அந்த அம்மாவுக்கு வரவே இல்லை. வேற என்ன? அவ்வளோதான் கேஸ். இதே சீரியல் எபிசோடு இன்றைக்கி இவ்வளோ தான் பேச முடியும். அப்புறம் மற்ற சீரியலை பொறுத்தளவு இன்னும் இந்த சிலையை கண்டுபிடிச்சி அந்த அம்மா வந்து குழிக்குள்ளே இறங்கு மண்ணை போட மூடுற வரைக்கும் கார்த்தி வரமாட்டாராட்டிருக்கு சிலையை எடுத்துக்கிட்டு. கூமுட்டத்தனமாக நாடகம் எடுக்கிறீங்களா? கூமுட்டத்தனமாக நாடகம் எடுக்கிறீங்க. கார்த்திகை தீபம் நல்லா போயிட்டுருக்கிற சீரியலை போட்டு வண்டியை அது ஒரு அந்த காரை வந்து கார்த்திக்கு ரேட்டு பேசிட்டாங்களாட்டு இருக்குது. ஆனால் ஒன்றும் கார்த்தி அந்த மயில் வாகனமும் 2 பேரும் சேர்ந்து வண்டியில் சுற்றுறதே தான் வேலையாக வச்சுருக்காங்க. கடவுளே! ஏன் ரேவதி ஃபோன் எடுக்கலன்னா வேறு யாருக்காவது கூப்பிட்றது? இது பார்க்குறவங்க எல்லாம் முட்டாளுகளாடா. ரேவதி ஃபோன் நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் வேறு யார் தான் கூப்பிடுறது? ஏன் அந்த இவங்க ரோஹிணி நம்பர் கார்த்திகிட்ட இல்லவே இல்லையா? மயில் வாங்கினோட பொண்டாட்டியோட நம்பர் அவங்ககிட்ட இல்லவே இல்லையா? ஏன் அவங்க மாமா நம்பர் இல்லையா? ஏன் அவங்க மாமா கிட்ட ஃபோனே இல்லையா?
இல்லை அவங்க பாட்டி நம்பர் தான் இல்லையா? பாட்டி ஃபோனில் பேசுங்களா? பாட்டி குழிக்குள்ளே இறங்கும்போது ஃபோனை ரேவதிகிட்ட கொடுத்து தானே போகும். என்னென்ன நீங்களே லாஜிக்காக நாடகம் எடுக்கிறீங்க மண்ணாங்கட்டியாட்டம்? கருமண்டா. அப்புறம் ஐடி சீரியலில் என்னமோ பாம் வைக்கிறாங்களாமா. அந்த பாம்பு வந்து இந்த அம்மனி வந்து அவனுக்கே திருப்பி விடுதாமா. சரியா? ஐயோ சாமி முடியல ஐயா. நல்ல வருமா, நல்ல அயலி. அப்புறம் அண்ணாமலை குடும்பம் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்றா இருக்கிறாங்களாமா, ஒரே யூனிஃபார்மாக போட்டு குடும்பத்தை வந்து ஒத்துமையாக நடத்தி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இனி இதில் மருமகளாக வந்து எவ வந்து நாட்டம் பண்ண போகிறான்னு தெரியல. அப்புறம் வேறு என்ன, சந்தியா ராகம், வீரா சீரியல் இதெல்லாம் எதுவுமே நான் பார்க்குறதே இல்லை. ஒரு வழியாக அண்ணா சீரியலில் டூர் போயிட்டாங்களாட்டிருக்குது. அப்புறம் நம்ம சிவபாலனும் பேர் என்ன, சிவபாலன் பொண்டாட்டி, ஐயோ பேர் தெரியலையே, போலீஸ்காரி பொண்டாட்டி, டக்குன்னு அதான் அந்த பேசிகிட்டு இருக்கலே இந்த ஃப்ளோவில் வந்தால் தான் இல்லை மறந்துடுது. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு ஒரு மூடுக்கு போயிட்டாங்க, ஒரு லவ் மூடுக்கு போயிட்டாங்களாட்டிருக்குது. இனி சவுந்தரபாண்டி என்ன செய்ய போகிறான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ணா சீரியல் ரொம்ப பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. அப்புறம் வேறு என்ன, மத்தியானம் போடுற சீரியல் வாரிசு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த சிபி வந்து தமிழ்கிட்ட அவனோட இதை வந்து வெளிப்படுத்தின விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சீக்கிரம் வந்து சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்கப்பா, சரியா? அப்புறம் வேறு என்ன, நான் மனசெல்லாம் இப்போ தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான் கைஸ். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியலில் வாசுவை பற்றி இன்றைக்கி சொன்ன விதம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி கைஸ். சரியா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே, பை.